الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يعقل கணிதமும் பெருமதிவிற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையின் பொருட்டால் 11வது தராவிகை இன்று நாம் தொழுது 10வது தராவிகை நாம் அமர்ந்திருக்கிறோம். அது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கணித்திற்குரியவர்களே, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லடிப்பட்டாலும் சொல்லடிப்படக்கூடாது. கல்லடிப்பட்டாலும் சொல்லடிப்படக்கூடாது என்று சொல்லுவாங்க. உருதுல சொல்லுவாங்க, பிறருடைய துவா பத்துவா, தமிழ்ல நம்ம ஆளுங்க எல்லாம் சொல்லுவாங்க, பத்துவாவுக்கு ஆளாகக்கூடாது, துவாவுக்கு ஆளாகக்கூடாது என்று சொல்லுவாங்க. பொதுவாக ஓதி பாக்குறவங்க தரிசனமாக்கி பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு பூர்வீகத்துல இருந்து யாரோ உங்களுக்காக வேண்டி பத்துவா பண்ணியிருக்கிறாங்க, யாருடைய சொல்லோ உங்க மேல படிச்சு போச்சு, அதுக்கு இதெல்லாம் ஓதுனா சரியா போயிடலாம் சொல்லுவாங்க. அதனால பிறருடைய அந்த ஏசுதலும் பேசுதலும் பிறருடைய பழித்தலும் இருக்குது இல்லையா, அந்த வார்த்தைகளை சாதாரணமா அதை நம்ம எடுத்துக்க கூடாது. பிறருடைய சாபங்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அந்த வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு, அந்த வார்த்தைகளுக்கு பயங்கரமான வலிமைகள் உண்டு. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன், நான் ஒரு நகைச்சுவை சொல்றேன், நீங்க சிரிக்கிறீங்க. நான் ஒரு அழுகிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றேன், நீங்க அழுகிறீங்க. நான் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொல்றேன், நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு வீரமான செய்தியை சொல்ற உடனே உங்களுக்கு வீரம் பொங்கி வருது. நடக்குதா இல்லையா? நகைச்சுவை காட்சிகளை டிவில எத்தனையோ பாக்குறோம், சிரிக்கிறோமா இல்லையா? இந்த வார்த்தைகள் நம்ம இடத்துல எப்படி ஒரு வலிமையாக மாறி நம்மை மாற்றுதோ, அது போலவே பிறருடைய அந்த சொற்கள் திட்டுதலும் ஏசுதலும் பேசுதலும் பத்துவாவும் பிறருடைய பழித்தலும் சாபமும் கூட நம்மிடத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எப்படி சொல்றான்? லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி, உங்கள யாருமே கெட்ட வார்த்தைகளை பகிரங்கமாக பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். கெட்ட வார்த்தைகளை பகிரங்கமா பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க இல்லையா, ரோட்ல நம்ம பாக்குறோமே, அப்படி பேசக்கூடாது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஆனா அல்லாவே சொல்றான், சில பேர் பேசினா பரவாயில்ல அப்படிங்கிறான். இல்லாமன் ஒளிம, பாதிக்கப்பட்டவனை தவிர. பாதிக்கப்பட்டவன் ஏதாவது தப்பு தவறா பேசினானா, கெட்ட வார்த்தைகளால திட்டுனான்னா அது பிரச்சனை இல்லை, தப்பு இல்லைங்கிறாங்க. பாதிக்கப்பட்டவன் என்ன செய்வான்? அப்படிதான் பேசுவான். 10,000 ரூபாய் ஒருத்தன் வாங்கிட்டு அல்லது 10 லட்சம் ரூபாய் ஒருத்தன் வாங்கிட்டு கொடுக்கவே இல்லைன்னாக்க, அப்ப கொடுத்தவன் என்ன செய்வான்? பயங்கரமா பேசதானே செய்வான். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறருடைய துஆக்களுக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகி தஅவத்தல் மல்லூமி, பாதிக்கப்பட்டவருடைய துஆவில் இருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அவன் சொன்ன சொல்லுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடுப்புற எந்த விதமான திரைகளும் கிடையாது. இவன் சொன்ன உடனே நேரா அல்லாஹ்வை சேர்ந்து விடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க,
3 நபர்களுடைய துவா அல்லாஹ்விடத்தில் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். தாவத்துல் மல்லூம், பாதிக்கப்பட்டவனுடைய துவா, பாதிக்கப்பட்டவனுடைய துவா. தாவத்துல் முசாஃபிர், பயணத்தில் இருக்கக்கூடியவனுடைய துவா. மூன்றாவதாக வதாவத்துல் வாலிதி அலா வலதிஹி, ஒரு தந்தை தன் மகனுக்காக செய்கிற துவா. ஒரு தந்தை தன் மகனுக்காக செய்கிற துவா. ஒரு தாய் தன் மகனுக்காக துவா செய்யறது இல்ல, ஒரு தந்தை தன் மகனுக்காக செய்கிற துவா. மிக வலிமையான வார்த்தை. அம்மா அன்ப அழுதே காட்டிடும், அப்பா அப்படிலாம் காட்டவே மாட்டாரு. வாழ்நாள் ஏதோ இறுக்கமாதான் இருக்கும். ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மிகச் சரியாக செய்து கொண்டே இருப்பார். இப்படி 3 பேருடைய துவா திரையேதும் இல்லாமல் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்ற இந்த ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தக்குல் உல்ம, நீ அநியாயம் செய்வதை அஞ்சிக்கொள். இன்னல் உல்ம லுலுமாத்தும் யௌமுல் கியாமா, நீ செய்கிற அநியாயம் எல்லாம் மறுமை நாளையில இருளாக ஒன்னை அடையும். எப்படி இருக்கும்? இருளாக சூழ்ந்து போனோம். யார் யாருக்கெல்லாம் என்ன துரோகம் பண்ணியோ அவைகள் எல்லாம் மறுமை நாளையில அப்படியே இருள் போல உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பைஹக்கில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, தாவத்துல் மல்லூமி சஹ்முன் லா யஸதை, மல்லூமுடைய பாதிக்கப்பட்டவனுடைய அந்த துவா இருக்குது, தவறாமல் இலக்கை அடையும் அப்படிங்கிறார். துப்பாக்கி ஒருத்தர் குறிப்பாத்து சொன்னாங்க, என்ன செய்யுது? போய் சேருது இல்ல. ஒரு பந்து தூக்கி எறியலாம், இங்கே இருந்து ஸ்டெப் அடிக்குது இல்ல. அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய அந்த வார்த்தை கரெக்டா அவனைதான் போய் அடிக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போகாது, சம்பந்தப்பட்டவனதான் போய் தாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறருடைய பேச்சுக்கு நம்ம ஆளாயிருக்கும், பிறருடைய அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு கூடாது, நம்ம கவனமா இருக்கும். புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸ் நான் முஸ்னத் அஹ்மதுலையும் மற்றொரு ஹதீஸ் நூல்களையும் நான் பார்த்திருக்கிறேன். சையது பின் ஸைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவருக்கு பக்கத்துல அவருடைய நிலம் ஒண்ணு இருக்கு. அவருடைய நிலத்துக்கு பக்கத்திலேயே அவுரா பின்த் உவைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய நிலம். 2 பேருமே முஸ்லீம்கள். ஆனா இந்த சையது பின் ஸைத் என்பவர் முஸ்லீம் சஹாபி, அந்தமா சஹாபி கிடையாது. இந்த 2 பேருடைய நிலமும் பக்கத்துல இருந்தது. இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு கொடுக்கிறாங்க. என்ன வழக்கு கொடுக்கிறாங்க? என்னுடைய நிலத்தை இந்த சையது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபகரித்து கொண்டார்கள். என்னுடைய நிலத்தை, அந்த வரப்பு இருக்கும் இல்லையா, அந்த வரப்புல இருந்து ஒரு 2 அடி 3 அடி கொஞ்சம் சேர்த்து ஓட்டிக்கிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா புகார் அளிக்கிறது நீதிமன்றத்துக்கு. அந்த நீதிமன்றத்துல விசாரிக்கப்படுது. அவரும் ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு, இந்த அம்மாவும் ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 2ஐயும் விசாரிச்சு பார்த்தா உண்மையுமே சையது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மாவினுடைய நிலத்தை சேர்த்து ஓட்டிட்டதாக ஆதாரங்கள் கொடுக்கப்படுது. அதை நம்பும்படியாகுது. நம்பி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கியாச்சு. கண்டிப்பா இந்த சையது பின் ஸைத் தான் அதிகமாக இந்த நிலத்தை எடுத்துக்கொண்டா அப்படின்னு தீர்ப்பும் வழங்கியாச்சு. அப்ப சையது பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நீதிமன்றத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க, வசல இலைஹி ஷிப்ரம் மினல் அர்லி வதவ்அது அலைஹி சபு அர்லீன யௌமுல் கியாமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மறுமை நாளையில சில பேர் நிற்பார்கள். யார் பூமியில ஒரு குளமோ ஒரு ஜானோ அந்த நிலத்தை அடுத்தவருடைய நிலத்தை அபகரிச்சிருந்தா அந்த நிலத்தை எடுத்து ஓட்ட போட்டு அவருடைய கழுத்தில் தொங்க விடப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அந்த நிலங்கிறது எவ்வளவு நிலமா இருக்கும்? இங்க இருந்து ஒரு 1000 அடி நீளம், 1 அடி அகலம். இந்த நீளத்துக்கு மொத்த பூமி இருக்குல்ல, எவ்வளவு அடியில வரலும் பூமி போவோம். அந்த மொத்த பூமியையும் ஓட்ட போட்டு கழுத்துல தொங்க விடப்படுமா? எவ்வளவு பெரிய தண்டனை இது! அந்த தண்டனை அவனுக்கு நிறைவேற்றப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதை நான் கண்டிப்பாக செய்யவில்லை. இந்த அம்மா என் மேல வேணும்னே பழி சுமந்தது. ஆனா என்னுடைய நிலம்தாங்கிறதுக்கு நிரூபணம் பண்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் கிடையாது. அப்ப அந்த நீதிமன்றத்தில் இருந்துகிட்டே அவர் சொல்லுகிறார், நான் இன்று என்ன அவமானப்படுத்த, இந்த நிலை எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நீதிமன்றம் வரையிலும் கொண்டு வந்து இந்த அம்மா என்ன அவமானப்படுத்திருச்சு. எனக்கு வேற வழி தெரியல. யா அல்லாஹ், இந்த அம்மாவை கடுமையான இருள்ல மொட்டை கிணத்துல விழுந்து சாகவை அப்படின்னு துவா செய்றாங்க. கடுமையான இருள்ல மொட்டை கிணத்துல விழுந்து, மொட்டை கிணறு தான் எப்படி, அதுக்கு வந்து சுத்திகளை சுவர்லாம் கட்டி இருக்க மாட்டாங்க, சமதரையா இருக்கும். கிராமப்புறங்கள்ல வயல்ல அப்படிதான் வச்சிருப்பாங்க கிணறுகள்லாம். அந்த மொட்டை கிணத்துல விழுந்து இந்த அம்மா சாகணும் அப்படின்னு அவர் துவா செய்றாரு. ஏன்னா அவர் எவ்வளவு நொத்து போயிருந்தா அவர் சொல்லியிருப்பார். ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வால் வளர்க்கப்பட்டவர், வார்த்தை எடுக்கப்பட்டவர், அவர் ஒரு முன்காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் குறைந்திருந்த அந்த காலத்தில் ஒரு சஹாபியை கேவலப்படுத்தினா மொத்த சஹாபாக்களுக்கு மேல அது கேவலம். இதெல்லாம் ஒரு மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். யா அல்லாஹ், இந்த அம்மாவை இருள்ல பொட்ட கிணத்துல இருந்து சாகவை. இது என்ன அவங்க மனசுல தோணுச்சு, அப்படி ஒரு வார்த்தை. ஏன் அப்படி சொன்னாரோ தெரியாது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ரகசியம் என்ன தெரியுங்களா? வார்த்தையை வரவழைப்பது அல்லாஹ் தான். கொஞ்ச நாளையிலேயே, ஒரு 2-3 மாசத்திலேயே மழை காலம் வந்துருச்சு. மழை காலத்துல மதீனாவுல கடுமையான மழை, ஊரெல்லாம் எங்க பார்த்தாலும் தண்ணி. வீட்டை விட்டு வெளியே இறங்கினா இடுப்பு முண்டு தண்ணி, மழை காலம் முண்டு தண்ணி நிக்குது. வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயாவது பாத்ரூம் போகணும், லெட்ரின் போகணும் அப்படின்னா அந்த இடங்கள் எல்லாம் தண்ணி. அந்த அவுரா பின்த் உவைஸ் என்கிற அந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு பின்னால கிணறு ஒன்று இருந்துச்சு, மொட்டை கிணறு. அந்த அம்மா இருட்டு நேரத்துல ஒண்ணுக்கு கிட வெளியே வந்து கிணறு எங்க இருக்கு, சாதாரணமா நடக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாம தண்ணியில நடந்து வந்து அந்த அம்மா விழுந்து இறந்தே போச்சு. கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போச்சு. ஆனா அந்த அம்மா வீட்டுல கிணறு இருக்குங்கிறது அந்த சஹாபிக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா அந்த அம்மாவுடைய மரணத்துக்கான வார்த்தை எங்க இருந்து வருது? அந்த சஹாபியுடைய வாயிலிருந்து வருது. அந்த வார்த்தையின் படியே அவர் இறந்து போனார் அந்த அவுரா. அதே மழையில மழை நிறைய பெஞ்சதுனால, வயல்கள் எல்லாம் அடித்து கொண்டு சென்றதுனால, இவருடைய நிலத்துக்குன்னு ஒரு முட்டுக்கல் அங்கங்க நடுவாங்கல்ல, ஒரு காட்டுக்கு எல்லைக்கு கல்லு நடுவாங்க. இந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு போனதுல இவருக்கான நிலம் எங்க இருந்து எது வரைக்குங்கிறத அந்த கல்லு வெளிப்படுத்தி காட்டிருச்சு. இவரை உண்மையாளர் அப்படிங்கிறது கல்லு வெளியே வந்துருச்சு. இவர் உண்மையாளர் என்பதற்கு இவர் சொன்ன வார்த்தையும் உண்மையாயிடுச்சு. அந்த அம்மா இறந்து போயிட்டார். பிறருடைய பத்துவாக்கு மட்டும் ஆளாக கூடாது. சாதாரணமானது அந்த வாக்கு சாபம். இந்த சாபம் இருக்குதே, பிறருடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது. இதே போல ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல கூஃபாவினுடைய ஆளுநராக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூஃபா, ஈராக் இன்னைக்கு சண்டை ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஊர்ல. அங்க அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறார். அந்த நியமிக்கப்பட்டு ஒரு 6 மாசம் தான் இருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு பின்னால உசாமா பின் கத்தாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இது சஹாபி இல்ல, அவரு ஈராக்கில் இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான் பிரதமர், அவங்கள வந்து சந்திச்சு ஒரு மனு கொடுக்கிறார். எங்க ஊர்ல நீங்க நியமிச்ச சஅத் இப்னு அபீ வக்காஸ் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார். என்னன்னா, லா யஸீரு பிஸ்ஸரியா வலா யக்ஸிமு பிஸ்ஸமியா வலா யஅதிலு பில் கலியா. அவர் போருக்கு சிப்பாய்களை அனுப்புகிறார், ஆனால் அவர் போக மாட்டேங்கிறார். போருக்கு சிப்பாய்களை அனுப்புகிறார், ஆனா அவர் போக மாட்டேங்கிறார். அதே போல
அந்த யுத்தத்துல கிடைக்கக்கூடிய போர் பொருட்கள், கனிமத்து பொருட்கள் இருக்குது இல்லையா, அத சமமாக பங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறார், நீதமாக தீர்ப்பு வழங்க மாட்டேங்கிறார் என்று 3 குற்றச்சாட்டுகளை அந்த உசாமா பின் கத்தாதா என்பவர் அதற்கு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு மனு கொடுக்கிறார், ஒரு குறை சொல்றார். உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு ஏன்னா முதலமைச்சர் மேலேயே குற்றம், உடனே இது உண்மையான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு வைக்கிறது அனுப்புறாங்க கூஃபா. அவங்க போய் எல்லா பள்ளிவாசல்களையும் எல்லா பொதுமக்கள் கூடுகிற இடத்துலயும் போய் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு ஒரு மனு எங்கிட்ட வந்திருக்கு இவர் மேல குற்றம் சொல்லி, இது உண்மையா சொல்லி எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா ஒரு பள்ளிவாசல்ல கூட ஒரு நபர் கூட யாருமே கலந்து சாது நபி மேல குற்றமுறையே சொல்லுங்க. ஒரு ரொம்ப சக்கமான மனுஷங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. இவர் பதில் சகாபி, அவர் வந்து யாரு? பதில் சகாபி, பெரிய சகாபி, இஸ்லாத்துல ஆரம்ப காலத்துல வந்தவர். அவர் மேல இப்படி குற்றம் சுமத்தப்படுது, ஆனா யாருமே சொல்லல. அப்ப வர ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, யாருங்க அவர் மேல குறை சொன்னது? அப்ப உசாமாங்கிறவர் சொன்னாரு என்று சொல்லும் பொழுது, அவரா ஒரு எப்பயுமே இப்படிதான் சொல்லிட்டு தெரிவாரு அப்படின்னு ஜனங்க சாதாரணமா சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் அவர் விசாரிக்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு மதீனாவில இருந்து ஒரு குழுவை கூஃபாக்கு அனுப்பிட்டாங்க. கூஃபாவில இருக்கக்கூடிய முதலமைச்சரான சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுல, நீங்க உங்களுடைய பொறுப்பை இன்னவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க இங்க வந்துருங்க, உங்க மேல இப்படி ஒரு மனு வந்திருக்குது, விசாரிக்கணும், நீங்க வந்துருங்கன்னு சொல்லி இவரை இங்க வர வச்சுட்டாங்க. அங்க விசாரணை நடக்கும்போது அவர் அங்க இல்ல, முறைப்படி அப்படித்தானே செய்யணும். உமர் ரலியல்லாஹு இங்க வர வச்சுட்டாங்க, குழு அங்க போய் விசாரிச்சது. இங்க வந்து இங்க உமர் ரலியல்லாஹு அவங்க சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்களை மதீனாவுல வச்சு விசாரிக்கிறாங்க, உங்க மேல இப்படி ஒண்ணு வந்துருக்குது, என்ன ஆகுது? நான் அப்படி ஒண்ணு நடந்துக்கிறது இல்லை, நீங்க மக்கள்கிட்ட விசாரிச்சு பாருங்க. குழு ஒண்ணு அனுப்பியிருக்கோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வரட்டும் பேசி. குழு வந்து சொன்னுச்சு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, தங்கமான மனுஷன், ஊரெல்லாம் சொல்றாங்க என்று நல்ல விதமாக சான்று அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க என் மேல யார் குறை சொன்னது? இந்த மாதிரி இந்த ஆடு நபர் சொன்னார். அப்ப சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க அவர் மேல ஒரு பத்துவா பண்றாங்க. என்ன பத்துவா பண்றாங்க? அல்லாஹும்ம இன்கான அப்துக ஹாதா காதிப காம ரியான் வ சுமஅத்தி, யா அல்லாஹ் இந்த ஆளு பொய்யராக இருந்தார், பொய் சொல்லி இருந்தா, அல்லது தான் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக சொல்லி இருந்தா, அல்லது தான் பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என் மேல குறை சொல்லி இருந்தா, உம்ரகு, இவருடைய ஆயிலே ரொம்ப நீட்டமா, இவருடைய ஆயில ரொம்ப நீட்டமா கொடு, மத்தில் பங்குரகு, ஆனா பரதேசியா வாழவை, ஏழ்மையில வாழவை, வாழ்க்கை நீட்டம், ஆள்றதுக்கு எதுவும் கிடையாது. அருளதல் ஃபிதன், இவரை குழப்பங்களில் சிக்கவை அப்படின்னு ஒரு துவா செய்தார். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, பிற்காலத்துல மதீனாவுல ஆங்காங்கே இருந்து அவர் பிச்சை எடுத்து கொண்டு வாழ்ந்தார். அவருடைய கண் இமைகள் இப்படி தொங்கி போயிருக்கும், ரொம்ப நீண்ட வயசு வாழ்ந்தாரு. அவர் அப்பப்ப சொல்லிக்கிட்டே பிச்சை கேட்பாரு. இந்த நிலைமைக்கு நான் ஆளானதுக்கு காரணம் அந்த சாது பின் அபீ வக்காஸ் தான். அந்த சாது பின் அபீ வக்காஸ் தான் என்ன இந்த மாதிரி படுத்தி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிச்சை எடுப்பார். இவர் ஏன் தெருவுக்கு வந்தார் அப்படின்னா, இவர் வந்து மருமகளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு மருமகளிடையே தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லி மருமக மகன்கிட்ட சொல்லி மகன் அடிச்சு வெளியே துரத்திட்டார். ஆனா இது உண்மையான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அவர் என்ன துவா செஞ்சாரு, இப்படிப்பட்ட ஒரு குழப்பங்களை மாட்டி விடும் அப்படின்னு தான் சாது பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு துவா செஞ்சிருந்தார். அது போலவே அவர் என்ன செய்தார், அந்த குழப்பத்துக்கு உள்ளாகி மருமகனால மகளால வீட்டை விட்டு துரத்தப்பட்டு நாதி எடுத்து பிச்சை எடுத்து கடைசியில ஒரு இஸ்ஸத்தான முறையில அவர் இறந்து போனதாக இந்த புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் நாம் சொல்லி தெரியுது. ஆசிரியர் பிறருடைய பேச்சுக்கு நம்ம ஆளாகி விடக்கூடாது. கல்லடி பட்டாலும் பிறருடைய சொல்லடிக்கு ஆளாகிடக்கூடாது என்று சொல்லுவார்கள்.
அல்லாஹு ஜல்லஷானஹு பிறருடைய பத்துவாக்களுக்கும் பிறருடைய அவ்வாறான பேச்சுகளுக்கும் ஆளாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து வருவானாங்க. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.